ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம நாளையிலிருந்து டெய்லி வந்து லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். சரியா? ஜிஎஸ்ல ஒவ்வொரு பாடத்துக்கும் வந்து இம்பார்ட்டனா, சரியா? ஸோ ஒரு 80% சிலபஸை நம்மளுக்கு கவர் பண்ணக்கூடிய ஒரு 80% மார்க் வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெசன் எல்லாமே வந்து டெய்லி ஒவ்வொரு பாடங்கள் வந்து லைவ் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பேட்சுக்கு வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து பொதுவாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். சரியா? ஸோ இதில் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ 2 பேத்துக்குமே வந்து சேர்த்து தான் சொல்கிறோம். ஸோ கவனமாக கேளுங்க. ஸோ டெய்லியும் ஜிஎஸ்ல ஒவ்வொரு பாடங்கள் வந்து லைவ் டெஸ்ட் வந்து இருக்கும். சரியா? ஸோ இந்த டெய்லி லைவ் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக ஜிஎஸ்ல கேட்கக்கூடிய கேள்விகளில் 85% ஆஃப் த மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம் ஈஸியாக. ஓகேவா? ஸோ 80 to 85% வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். 80% மெயினாக வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து 80% வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி தான் வந்து இந்த லைவ் டெஸ்ட். சரியா? டெய்லி வந்து ஒவ்வொரு லெசன் எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படிங்கிறத இதே மாதிரி நாங்கள் முத நாளே வந்து சொல்லிடுவோம். ஸோ மறுநாள் நீங்கள் அதை படிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு வந்து வரணும். சரியா? ஸோ எத்தனை மணிக்கு லைவ் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா, நைட்டு 9:30 மணிக்கு வந்து லைவ் டெஸ்ட் வந்து இருக்கும். சரியா? ஸோ டெய்லி நைட்டு 9:30 மணிக்கு லைவ் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஜிஎஸ்க்கு. ஸோ தமிழுக்கு நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? தமிழுக்குமே டெய்லி இயல் அண்ட் இலக்கணம், அப்புறம் நம்மளோட சேனல் படி ஸ்பெஷல் டாபிக். ஓகேவா? ஸோ தமிழ் சிலபஸில் யூனிட் 7ன்னு ஒரு பார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு 15 மார்க்குக்கு. ஸோ அதில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்கையும் பிரேக் பண்ணி ஒவ்வொரு டாபிக் வைஸாக பார்க்குறது தான் நம்மளோட சேனலில் ஸ்பெஷல் டாபிக் அப்படிங்கிற சீரிஸ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணணும். ஸோ நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை கட்டாயம் அட்டன் பண்ணணும். ஸோ யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதை அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் எப்படி நடக்கும்னா, ஸோ 9:30 மணிக்கு லைவ் வந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து 30 செகண்ட் வந்து டைமிங் வந்து கொடுப்போம். சரியா? ஸோ வந்து லைவ்ல தான் நம்மளும் இருப்போம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து வாசிச்சு உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் வந்து டைம் கொடுப்போம். ஸோ எக்ஸாமில் நம்மளுக்கு அவ்வளோ டைமிங் தான் இருக்கும். ஸோ அதே ப்ராக்டிஸ் நம்மளுக்கு இங்கேயும் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மெத்தட் வந்து கொண்டு வரோம். ஸோ இதை ஃபுல்லாக 30 செகண்ட் ஒவ்வொரு கொஸ்டின் நாங்கள் வாசிச்சு சொல்லிட்டு 30 செகண்ட் வந்து நம்ம டைம் கொடுப்போம். ஸோ அது முடிஞ்சோடனே ஃபுல்லாக நம்ம ஒரு 40 கொஷின்ஸ் வந்து எடுக்கிறோம். சரியா? இந்த டெஸ்ட்டுக்கு ஒவ்வொரு லைவ் டெஸ்ட்டுக்கும் ஒரு 40 கொஷின்ஸ் இம்பார்ட்டனாக உள்ளது நம்ம எடுக்கிறோம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட் அந்த 40 கொஸ்டின் வரிசையாக சொல்லி முடிச்சுட்டு 30 செகண்ட் டைம் இன்டர்வல்ல ஸோ லாஸ்ட்டாக நம்ம திரும்ப அதுக்கான ஆன்சர் கீயும் வந்து அதே வீடியோவில் கொடுத்துருவோம். சரியா? ஸோ என்னென்ன ஆன்சரு, ஸோ இந்தந்த கேள்விகளுக்கு என்னென்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிற ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த லெசனை நீங்கள் படிச்சுட்டு வரீங்க அப்படின்னா லைவ் டெஸ்ட் எழுதுறீங்க. டெஸ்ட் எழுதி முடிச்சோடனே ஆன்சரும் வெரிஃபை பண்ணுறீங்க. ஸோ அந்த பாடம் அப்படியே உங்களுடைய மைண்டில் போய் ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பிளான். சரியா? ஸோ இப்போ நாளைக்கான லைவ் டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்திய அரசியல் அமைப்பு பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற டாபிக் தான் நாளைக்கு நம்மளுடைய லைவ் டெஸ்ட். 6th 10th 12th. ஓகேவா? ஸோ 3 ஸ்டாண்டர்டுமே வந்து படிக்கணும். ஸோ 3 ஸ்டாண்டர்ட்ல இருந்துமே வந்து 40 கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்டாக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே சேர்த்து எடுத்திருக்கோம். ஸோ நாளைக்கு 9:30 மணிக்கு ஜிஎஸோட லைவ் டெஸ்ட் வந்து இதுதான். ஸோ ரெடியாக இருங்க. அண்ட் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆகுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னிலேருந்து நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு 90 நாட்கள் தான் இருக்குது. சரியா? எக்ஸாமுக்கு கரெக்டாக இன்னிலேருந்து 90ஆவது நாள் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வீட்டில் வந்து உட்காந்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ குரூப் 4 எழுதிட்டு வீட்டுக்கு வந்து நீங்கள் இருப்பீங்க. ஸோ அதனால் இன்னிலேருந்து நம்ம வந்து ஃபுல் எஃபர்ட் வந்து போடணும். சரியா? ஸோ கண்டிப்பா இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணா கிளியர் பண்ண முடியுமானா, கண்டிப்பா முடியும். ஸோ அது நீங்க போடுற எஃபர்ட்ல தான் இருக்கு. சரியா? ஸோ உங்களுக்கு உறுதுணையா, உங்களுக்கு சப்போர்ட்டா நாங்களும் இருக்கோம். ஸோ எங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான். உங்களுக்கு என்ன பெனிஃபிட் உங்களுக்கு வந்து என்ன மாரி குடுத்தா, அது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். உங்களால எப்படி ஈஸியா வந்து அத வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஈஸியா வந்து எல்லாரையும் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. கஷ்டப்பட்டா தான் நம்மளுக்கு போஸ்டிங் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த கஷ்டப்படுறதையும் வந்து நம்ம சரியான ஒரு பாதையில, சரியான ஒரு வழியில வந்து கஷ்டப்பட்டோம்னா மட்டும் தான், அந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு பாதை தான் இந்த ஒரு லைவ் டெஸ்ட். இத வந்து நம்மளுடைய ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் வந்து யூஸ் பண்ணிக்கிறணும் அப்படின்னு வந்து நான் கேட்டுக்கிறேன். நாளையில நாளையிலருந்து இந்த டெஸ்ட்ட வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சரியா? ஸோ நாளைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14. ஸோ நாளையிலருந்து நம்ம வந்து இத வெறித்தனமா வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ எல்லாரும் வந்து தயாரா இருந்துக்கோங்க. டெய்லி கம்பல்சரி ஒவ்வொரு டெஸ்ட் வந்து வந்துரும். இதே மாரி தமிழுக்கும் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ தமிழுக்கு ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மேத்ஸ்க்கு வருவோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்னா வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ எல்லா டெஸ்ட்டும் ஒரே டயத்துல நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது கொஞ்சம்
பர்டனா வந்து தெரியும். சரியா? அது வந்து ஒரு சுமை மாதிரி உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சுரும். ஸோ, அதனால ஒன் பை ஒன்னா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே போவோம். சரியா? ஸோ, தொடர்ந்து இந்த 90 நாட்கள் நம்ம வந்து ஒரு 60 டூ 70 லெசன்ஸ் தான் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். ஓகேவா? ஸோ, அசால்ட்டா நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு 60 நாள்லேருந்து 65 நாட்களுக்குள்ள இந்த டெய்லி ஒரு லைவ் டெஸ்ட்ட நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ, அதுக்கப்புறம் ரிவிஷன் இருக்கு. ஸோ, ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கு. ஸோ, ஒவ்வொன்னும் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே போவோம். ஸோ, இப்போதைக்கு இது சொல்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவுல வந்தோம். ஸோ, வேற எதுவும் உங்களுக்கு தகவல்கள் வேணும், வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா, கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு அத அப்டேட் வந்து குடுக்குறேன். ஓகேவா? சரி ஓகேப்பா. தேங்க் யூ. போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நாளைக்கு இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பாடம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ 10த்ல இருக்கு, 6த்ல இருக்கு, 12த்ல இருக்கு. ஓகேவா? ஸோ 3லயும் இருக்கு. மிஸ் பண்ணிறாதீங்க. கம்பல்சரி அட்டெண்ட் பண்ணிருங்க. நாளைக்கு 9:30 மணிக்கு உங்களுக்கு லைவ் இருக்கும். சரியா? சரி ஓகே. நன்றி. நான் உங்கள நாளைக்கு லைவ்ல மீட் பண்றேன்.